அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் அரசு பள்ளியிலே பயின்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த 7.5% இடஒதுக்கீடானது 10% இடஒதுக்கீடாக கிட்டத்தட்ட 2.5% இன்னும் சேர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஆவணங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு விஜய் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதாக முக்கியமான செய்தி இப்போதைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதாவது 2020-21 கல்வி ஆண்டில், அதாவது நீட் தேர்வை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கக்கூடிய காலத்தில் 2020-21 கல்வி ஆண்டில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வினுடைய பாதிப்பிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு சிறப்பை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்த பிரகாரம் கிட்டத்தட்ட 2020-21 கல்வி ஆண்டில் உள்நுழைந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வருடம் டிகிரி MBBS முடிச்சுட்டு டிகிரியும் அவார்டு வாங்கிட்டாங்க. இந்த டிவிக்கு அரசு வந்த பிறகு தான் இந்த கான்வொகேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. முதல் செட்டு மாணவர்கள் வெளியும் வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்கு மட்டும் இருந்ததை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என்ஜினியரிங்க்கும் இந்த 7.5 பொருந்தும் அப்படின்றத முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். ஸோ இதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. சரியா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது இதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் அவர்கள் தலைமுறையில் அவர்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு 5 வருடமும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால சாதக பாதகங்களை ஆய்வு செஞ்சு அறிக்கையாக வழங்கணும். இந்த 7.5% இடஒதுக்கீடை 10% மாற்றுறதுக்கும் வழிவகை செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருடம் 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உயர்த்துவதற்காக பரிசீலனை நடைபெற்றிருக்கிறது. இது பாலிமர் நியூஸில் ஹெட்லைன்ஸாக போயிட்டுருக்கு. பாலிமர், தந்தி, இது மாதிரியான நியூஸ் சேனல்ஸில் இது வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இதுக்காக ஒரு புதிய நிபுணர் குழுவை அமைப்பதற்காக சிஎம் விஜய் திட்டமிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள், செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விரைவில் ஆலோசனை நடத்த இருக்கிறதாகவும், தமிழகத்தில் அரசு பள்ளியில் பயிற்று இருக்கக்கூடிய நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 7.5 கொடுத்துருந்தாங்க. அதை 10% மாற்றலாமா அப்படின்னு சிஎம் விஜய் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கிறதாக முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றன. சரியா? சரி, இது வரைக்கும் வருடம் கிட்டத்தட்ட 625 மாணவர்கள், அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ இடங்களை MBBS BDS எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கான ஃபீஸை முழுக்க அரசே செலுத்தி வந்திருந்தது. சரிங்களா? அப்படி இந்த 7.5% இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடாக மாறும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைவார். அதாவது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். என்னென்னா 3 ப்ரைவேட் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 450-500 இடங்களுக்கு மேலே வரக்கூடிய இடங்கள் பறிபோகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 9.5லையும் சரி 7.5லையும் சரி இருக்கக்கூடிய அந்த சீட்டு எல்லாமே போயிடுச்சு. அப்போ ஒரு பெருசாக ஃபீல் பண்ணியிருக்கும் போது ஏன் தமிழக அரசு அவங்களுக்கு NOC கொடுத்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இதை குறித்து திருமிகு அன்புமணி ராமதாஸ், திருமிகு எடப்பாடி பழனிசாமி, திருமிகு அண்ணாமலை, இது போலலாம் இவங்கெல்லாம் குரல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ மருத்துவ இடங்கள் எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950 மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு புதுசாக இந்த வருஷம் 2026
950 மெடிக்கல் சீட், அதாவது 3 4 வந்து ப்ரைவேட் வந்து மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுறதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 950 மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 2026-27 கல்வியாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்க்கும்போது 7.5% கேட்டகரி 10% மாற்றினாங்கன்னா, இன்னும் மாற்றலை, இது மாற்றணும்னா சட்டமன்றம் கண்டிப்பாக இப்போ கூட இருக்கிறது, சரியா, பட்ஜெட்டுக்காக கூட இருக்கும். ஒருவேளை அப்படி அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த சட்ட முன்வரைவு மசோதாவை கொண்டு வந்து ஒரு மனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுநரோட ஒப்புதலோடு தான் அது வரும். மேபி இந்த வருடம் வரலாம், சரிங்களா. அது இது போக போகத்தான் தெரியும். 7.5 வந்து 10% மாறுமா அப்படின்றது போக போகத்தான் தெரியும். இப்போ எல்லாருமே நம்ம பயந்துட்டு இருந்தோம், டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றினதால கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 மருத்துவ இடங்கள் வந்து 7.5க்கு கிடைக்காத போயிடுமோன்னு நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 950 மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இதிலிருந்து இப்போ நம்ம பறிப்போனதாக நினைச்சிருந்த சீட்டுகள்லாம் நமக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தினே சொல்லலாம். சார் 92.5க்கும் நல்ல செய்தி தான். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன வந்து சொல்லுவீங்க, இது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது, இது வந்து நீதி கிடையாது, இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னது 7.5 கேட்டகரியை வந்து இந்த எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஒரு 2.5% கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டாக்லாம் இருந்தது. இது வந்து நம்மக்கிட்ட இல்லை, சரியா, அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு, சரிங்களா. ஏன் வந்து எய்டட் ஸ்கூலுக்கு வந்து அதை கொடுக்கல, 2.5% கேட்டாங்க, அது கொடுக்கல, அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, சரிங்களா. இப்போதைக்கு அரசு பள்ளியில் பயின்றக்கூடிய மாணவர்களுக்கு 7.5%-இருந்து 10% உயர்த்துவதற்காக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார் என்பதுதான் முக்கியமான செய்தி. எது எப்படியோ கண்டிப்பாக இந்த வருடம் 625 மருத்துவ இடங்கள் மட்டுமே கிடையாது, சரியா. இந்த 10% மாற்றலனா கூட இது இன்க்ரீஸ் தான் ஆகும். அது எப்போ சார் நமக்கு தெரியும்? ஸோ கவர்மெண்ட்டு, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நமக்கு ரேங்க் லிஸ்ட் விடும்போது எவ்வளவு சீட் இருக்குன்றத நமக்கு வெளியிடுவாங்க, அப்போ தான் தெளிவாக தெரியும். சார் அப்போ அது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கிற கட்டப்லாம் என்ன சார் ஆகும்? சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட்டப் குறையத்தான் போகுது, சரியா. சேஃப் மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் குறையத்தான் போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் எதுவும் பயப்பட வேண்டாம். சீட்டு ஆட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஐயோ பார்டரில் இருக்கிறோமோ அப்படின்னு பயந்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம், சரிங்களா. இதனால் யார் சார் பாதிக்கப்படுவா? அதாவது மொத்தமாக மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் ஆகும்போது 92.5க்கும் தான் கிடைக்கும். அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கும் கிடைக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பசங்களுக்கும் 7.5% கிடைக்குது, சரிங்களா. அதனால் சீட்டு ஆடாயிட்டு அதில் கொடுக்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சீட்லேருந்து கொடுத்தா தான் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் இவ்வளோ கவர்மெண்ட் கொடுக்குது, ப்ரைவேட் பசங்க கொடுக்குதுன்னு கான்ட்ரவர்சி வரும். ஆகையால் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 950 மெடிக்கல் சீட் இந்த வருஷம் கிடைக்கும் போது 7.5க்கும் கிடைக்கும், 92.5க்கும் கிடைக்கும். ஈக்குவலான வெயிட்டேஜ் தான் கிடைக்கும். சப்போஸ் இந்த 10% மாறிச்சு அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் வெயிட்டேஜ் யாருக்காக கிடைக்கும் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. இதுதான் இன்றைய முக்கியமான தகவல். ஸோ இது குறித்து வரக்கூடிய காணொலிகள் ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பண்ணலாம், சரிங்களா. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.